ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா இந்த டாபிக்கால பாதிக்கப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அதை பத்தி வெளிப்படையா பேசுறவங்க ரொம்பவே கம்மி தான். அதுதான் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். இப்போ உங்கள நிறைய பேர் இந்த வீடியோவை பாக்குறப்போ என் ரிலேஷன்ஷிப் நல்லா போயிட்டு இருக்கா, இது லவ்வா இல்ல டாக்ஸிக்கா, நான் ஓவர் திங்க் பண்றேன் யோசிச்சுட்டு இருக்கலாம். உண்மையா சொல்லணும்னா டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ஆரம்பத்துல டாக்ஸிக்காவே தெரியாது. அது ரொம்பவே அழகா ஆரம்பிக்கும், ரொம்ப அக்கறை காட்டுற மாதிரி இருக்கும், நம்மள ரொம்ப புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைச்ச பெஸ்ட் பர்சன் இவர்தான்னு கூட நம்ம நினைக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சிரிப்பு குறைய ஆரம்பிக்கும், நம்ம நிம்மதி குறைய ஆரம்பிக்கும், நம்ம கான்ஃபிடன்ஸ் லோ ஆக ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்துல நான் முன்னாடி இருந்த மாதிரி இல்லையேன்னு நாமளே ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். அதனாலதான் இன்னைக்கு இந்த வீடியோல டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற முக்கியமான அறிகுறிகளை ஒன்னொன்னா பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஏன்னா நான் சொல்ல போற விஷயங்கள்ல பாதிக்கு மேல உங்க வாழ்க்கையில நடக்குதுன்னா அது நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த வீடியோ உங்களுடைய வாழ்க்கையை கூட மாத்தலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண போற கப்பிள்ஸ் யார் யாரு அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். சிவா அண்ட் ஜெனி, தினேஷ் அண்ட் மதுஷினி, சந்தோஷ் அண்ட் தேவி, திலக்ஷன் அண்ட் நிதிகா, யோகேஸ்வரன் அண்ட் யோகலக்ஷ்மி, காஜா மொய்தீன் அண்ட் ஜசிமா, ஹரிஷ்குமார் அண்ட் சத்யபிரியா, ராஜமாணிக்கம் அண்ட் ஜென்சி நிர்மலா, சுஜி அண்ட் எஸ் ஆர், மேகாஸ்ரீ அண்ட் விமல்ராஜ், மகா அண்ட் தனசேகர், இருதயராஜ் அண்ட் மாலதி, சிவகுமார் அண்ட் ஹீதல். ஸோ வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்த்த இந்த கப்பிள்ஸ் எல்லாருமே லைஃப் லாங் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு இந்த யூனிவர்ஸ் கிட்ட நான் இந்த டைமில் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறேன். இவங்களுக்காக நீங்களும் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட அந்த ஒரு செகண்ட் மேனிஃபெஸ்டேஷன் இவங்களை நிச்சயமாக ஒன்று சேர்க்கும். இதே மாதிரி உங்களோட பேரும் உங்கள் கப்பலோட பேரும் நம்மளோட வீடியோஸில் ஷோ பண்ணணும், நாங்கள் உங்களுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே உங்கள் கப்பல் பேரோட சேர்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸ்ல உங்களோட கமெண்ட்ஸ் ஷோ பண்ணப்படும். வாங்க இப்ப இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். நீங்க ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்றத உணர்த்துறதுக்கான முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே தப்பு உங்க மேலதான் வரும். உங்க ரிலேஷன்ஷிப்ல எந்த பிரச்சனை நடந்தாலும் கடைசியில தப்பு உங்க மேலதான் வந்து விழும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சண்டைய ஆரம்பிச்சது அவங்களாதான் இருக்கும், தப்பா பேசினதும் அவங்களாதான் இருக்கும், உங்க மனசை காயப்படுத்தினதும் அவங்களாதான் இருக்கும். ஆனா கடைசியில என்ன ஆகும் தெரியுமா? நீ அப்படி பேசலனா நான் இப்படி நடந்திருக்க மாட்டேன், நீ தான் என்ன கோபப்படுத்தின, நீ தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்களே உங்களை சந்தேகப்பட ஆரம்பிப்பீங்க. ஒருவேளை தப்பு ஏன் மேலதானோ, நான் தான் ஓவரா ரியாக்ட் பண்றேனோ அப்படின்னு நீங்களே உங்க மேல பிளேம் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆக்சுவலி இது ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு சைன். ஏன்னா ஒரு கட்டத்துல நீங்க உண்மையவே சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவீங்க. இன்னொரு விஷயம், சில பேர் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா சாரின்னு சொல்றதையே ஹேபிட் ஆக்கிடுவாங்க. தப்பு பண்ணலனாலும் சாரி, சண்டை வரக்கூடாதுன்னு சாரி, ரிலேஷன்ஷிப் போயிடக்கூடாதுன்னு சாரி, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே பயந்து பயந்து சாரின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. எப்பவுமே நீங்க தான் மன்னிப்பு கேட்கிற மாதிரி ஒரு பொசிஷன்ல இருந்தா இது ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப் கிடையாது. டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்கான செகண்ட் சைன், உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ ஒரு விஷயம் கேக்குறேன், உங்க பார்ட்னர் உங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்களா இல்லனா கண்ட்ரோல் பண்றாங்களா? இந்த ரெண்டுத்துக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அட்வைஸ் அப்படின்னா உங்க நல்லதுக்காக ஒரு கருத்தை சொல்றதுதான். கண்ட்ரோல் அப்படின்றது உங்க வாழ்க்கையே அவங்க வாழ முயற்சி பண்றது. நீங்க யார் கூட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது, நீங்க எங்க போகணும், என்ன ட்ரெஸ் போடணும், சோஷியல் மீடியாஸ்ல என்னென்ன போட்டோஸ் என்ன வீடியோஸ போஸ்ட் பண்ணணும், எதை போடக்கூடாது, உங்களுக்கு வர மெசேஜஸ்ல யார் யாருக்கெல்லாம் நீங்க ரிப்ளை பண்ணணும், என்னென்ன ரிப்ளை பண்ணணும், இந்த மாதிரி எல்லாத்துலயுமே அவங்களோட அப்ரூவல் தேவைப்பட ஆரம்பிச்சா அது லவ் கிடையாது. அது அவங்க உங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கான அர்த்தம். லவ் பண்ண ஆரம்பத்துல அது கேர் மாதிரி தெரியும். நான் உன்னை லவ் பண்றதாலதான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையான லவ் உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கும். உங்களை கூண்டுக்குள்ள அடைச்சு வைக்கணும், உங்களை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்காது. ஒரு ஹெல்தியான பார்ட்னர் உங்களோட உலகத்தை இன்னும் அழகா இன்னும் பெருசா ஆக்கதான் ட்ரை பண்ணுவாரு. ஒரு டாக்ஸிக்கான பார்ட்னர் உங்க உலகத்தை இன்னும் சின்னதாக்கி யாரோட கான்டாக்டும் இல்லாம உங்களோட வேர்ல்டையே சின்னதாக்க ட்ரை பண்ண மாட்டாரு. கடைசியில ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, சோசியல் மீடியா லைஃப் கிடையாது, சோசியலா எல்லாருக்கிட்டையும் பேசுற மாதிரியான ஒரு கான்பிடென்ட் இருக்காது. அவர் தான் உலகம், அவர் மட்டும்தான் உலகம், அவர் தாண்டி எதுவுமே இல்ல அப்படின்ற மாதிரி உங்க உலகத்தையே ரொம்ப சின்னதா அவருக்குள்ளேயே அடக்கிடுவாரு. இந்த மாதிரியான சைன் உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னு அர்த்தம்.
தயவு செஞ்சு அதுல இருந்து வெளியில வர ட்ரை பண்ணுங்க. மூன்றாவது சைன், உங்க சக்சஸ மதிக்க மாட்டாங்க. உண்மையா உங்களை நேசிக்கிற ஒரு மனிதர் உங்க சக்சஸ பார்த்து சந்தோஷப்படுவாங்க. நீங்க ஜெயிச்சா அவருக்கும் சந்தோஷம் இருக்கும். ஆனா டாக்ஸிக்கான பர்சன் எப்படி இருப்பாங்க தெரியுமா? நீங்க எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணாலும் அதை சாதாரணமான விஷயம் மாதிரி காட்டுவாங்க. உங்களுக்கு ஜாப் கிடைச்சிருக்கு, இல்ல ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, இல்ல பிசினஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, இல்ல ஏதோ ஒரு எக்ஸாம்ல டாப் ஸ்கோர் எடுத்திருக்கீங்க, ஆனா அவங்களோட ரியாக்ஷன் இது எல்லாத்துக்குமே சரி ஓகே இதுல என்ன இருக்கு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இப்படிதான் இருக்கும். உங்க growth பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறதுக்கு பதிலா இன்செக்யூர் ஆகுறாங்கன்னா அது ஹெல்த்தியான ஒரு சைனே கிடையாது. உங்களை ஜெயிக்க வைக்க நினைக்கிறாங்களா அல்லது உங்களை விட அவங்கதான் மேலா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு நீங்க கண்டிப்பா கவனிக்கணும். நான்காவது சைன், ஒரு நாள் ரொம்ப அதிகமான லவ் இருக்கும், ஒரு நாள் பயங்கரமா உங்களை இக்னோர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றது கண்டிப்பா புரியும். ஒரு நாள் உங்களுக்கு ரொம்ப அதிகமான லவ் கொடுப்பாங்க, ரொம்ப அதிகமான கேர் கொடுப்பாங்க, ரொம்ப அதிக அட்டென்ஷன் கொடுப்பாங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மெசேஜ் பண்ணுவாங்க, கால் பண்ணுவாங்க, எல்லாத்துலயுமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. ஆனா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சைலண்டா இருப்பாங்க. மெசேஜ் பார்த்தா கூட ரிப்ளை பண்ண மாட்டாங்க, கால் பண்ண மாட்டாங்க, இல்ல நீங்க பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. நேத்து வரைக்கும் நல்லா இருந்தாங்களே, இன்னைக்கு என்னாச்சு, இன்னைக்கு இப்படி பிஹேவ் பண்றாங்க, நேத்து வேற மாதிரி இருந்தாங்க அப்படின்னு நீங்களே கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஹெல்தி ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கன்ஃபியூஷன் கொடுக்கவே கொடுக்காது, அது கன்சிஸ்டன்சி தான் கொடுக்கும். இந்த மாதிரி ஹாட் அண்ட் கோல்டான பிஹேவியருக்கு நிறைய பேர் அடிக்ட் ஆகிடுவாங்க. ஏன்னா எப்பவுமே கிடைக்கிற லவ் விட கொஞ்சம் கிடைச்சு கொஞ்சம் கிடைக்காத லவ் தான் அதிகமா அட்டாச் பண்ணும். அதனால வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கும். சோ இந்த சைன் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கு அப்படின்னா நிச்சயமா இதை நீங்க மாத்த ட்ரை பண்ணணும். அப்படி இல்ல இது மாறவே மாறாது அப்படின்னா நீங்க இது டாக்ஸிக் ரொம்ப அதிகமா ஆகிறதுக்கு முன்னாடி அதுல இருந்து வெளியில வர ட்ரை பண்ணுங்க. ஐந்தாவது சைன், ரெஸ்பெக்ட் இல்லாம பேசுறது. நான் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்வேன், காதலை விட ரெஸ்பெக்ட் தான் முக்கியம் அப்படின்னு. ஏன்னா ரெஸ்பெக்ட் இல்லாத காதல் ரொம்ப நாள் நிலைக்கவே நிலைக்காது. உங்களை பப்ளிக்கா அவமானப்படுத்துறாங்களா, உங்க ஃபேமிலிய கேலி பண்றாங்களா, உங்க ட்ரீமை பார்த்து சிரிக்கிறாங்களா, உங்க அப்பியரன்ஸை வச்சு கிண்டல் பண்றாங்களா, இது எல்லாமே பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் சும்மா ஜோக்கா தான் சொன்னேன், நான் சும்மா ஜோக் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களை காயப்படுத்துற ஜோக் அது ஜோக்கே கிடையாது. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களை தனியா இருக்கும்போது ரெஸ்பெக்ட் பண்றது ஈஸி, மத்தவங்க முன்னாடி ரெஸ்பெக்ட் பண்றது தான் உண்மையான கேரக்டர். ஆறாவது சைன், எப்பவுமே நீங்க பயந்து தான் இருப்பீங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீங்க சேஃபா ஃபீல் பண்ணணும். ஆனா டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல நீங்க எப்பவுமே அலர்ட்டா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்துட்டே இருக்கும். இதை சொன்னா கோவப்படுவாங்களோ, இது பண்ணா சண்டை வருமோ, இந்த விஷயத்த ஷேர் பண்ணலாமா இல்ல வேண்டாமா, இந்த ஃப்ரெண்ட் கூட பேசலாமா, இந்த மாதிரி உங்க மனசுக்குள்ள எந்த ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடியும் பல கேள்விகள் வரும். ஒரு ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு அமைதி தரணுமே தவிர பயம் தரக்கூடாது. சில பேருக்கு போன் ரிங் ஆனாலே பயம் வர ஆரம்பிச்சிடும், மெசேஜ் நோட்டிபிகேஷன் வந்தாலே டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்ப என்ன பிரச்சனை வரப்போதோ, இப்ப என்ன சொல்லி சண்டை போட போறாங்களோ அப்படின்னு ஒரு மாதிரியான பயமும் டென்ஷனும் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஃபீலிங் லவ் கொடுக்குற ஃபீலிங் கிடையாது, அது ஒரு ஆங்ஸைட்டி. சோ இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல சேஃபா ஃபீல் பண்ணாம ரொம்ப பயமாவும் ரொம்ப அலர்ட்டாவும் ஃபீல் பண்றீங்க அப்படின்னா நிச்சயமா அது ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப் தான். ஏழாவது சைன், உங்களை நீங்களே இழந்துருவீங்க. இந்த பாயிண்ட் ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த ரிலேஷன்ஷிப்க்கு முன்னாடி இருந்த உங்களையும் இப்ப இருக்கிற உங்களையும் கம்பேர் பண்ணி பாருங்க. முன்னாடி நீங்க சந்தோஷமா இருந்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்களா, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணீங்களா, கோல்ஸ் இருந்ததா, ட்ரீம்ஸ் இருந்ததா, இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு பாருங்க. ஆனா அதெல்லாம் இப்போ காணாமலே போயிடுச்சோ. உங்க வாழ்க்கையே ஒருத்தரை சுத்தி தான் சுத்துதா. ஒரு நாள் மிரர்ல உங்களை பார்த்து நான் முன்னாடி இருந்த மாதிரி இல்லையேன்னு தோண ஆரம்பிச்சா அது பெரிய வார்னிங், ஒரு மிகப்பெரிய சைன் நீங்க டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்ட்டு. ஒரு ரிலேஷன்ஷிப் உங்க வாழ்க்கையின் ஒரு பகுதியா இருக்கணும், அதுவே உங்க வாழ்க்கையா மாறிடவே கூடாது. எட்டாவது சைன், உங்க ஃபீலிங்ஸ மதிக்க மாட்டாங்க. நீங்க கஷ்டப்படுற ஒரு விஷயத்த ஷேர் பண்றீங்க, உங்க மனசுல இருக்க வலிய சொல்றீங்க, ஆனா சப்போர்ட் பண்றதுக்கு பதிலா இதுக்கெல்லாம் அழுவாங்களா, நீ ரொம்ப சென்சிட்டிவா இருக்க, நீ ரொம்ப ஓவர் திங்க் பண்ற அப்படின்னு இந்த மாதிரியான ஹர்ட்ஃபுல்லான வாக்கியங்களை சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்க ஃபீலிங்ஸை இன்வாலிடா ஆக்க ஆரம்பிப்பாங்க. கடைசியில என்ன ஆகும் தெரியுமா, நீங்களே உங்க ஃபீலிங்ஸை ஷேர் பண்றதை நிறுத்துருவீங்க. அது ரிலேஷன்ஷிப்க்கு சுத்தமா நல்லதே கிடையாது. பத்தாவது சைன், ட்ரஸ்ட் இல்லாம இருக்கிறது. ட்ரஸ்ட் இல்லாத ரிலேஷன்ஷிப் ஒரு கூரை இல்லாத வீடு மாதிரி தான். வெளியில இருந்து பார்க்க ரொம்ப அழகா இருக்கும், ஆனா உள்ள பாதுகாப்பே இருக்காது. ஒவ்வொரு போன் காலும் சந்தேகம், ஒவ்வொரு ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது சந்தேகம், ஒவ்வொரு இன்ஸ்டாகிராம் லைக்லயும் சந்தேகம், ஒவ்வொரு ஆன்லைன் ஸ்டேட்டஸ்லயும் சந்தேகம்,
இப்படி இருந்தா அந்த ரிலேஷன்ஷிப்ல நிம்மதி அப்படின்றது ஒண்ணு இருக்கவே இருக்காது. சோ உங்க மேல ட்ரஸ்ட் இல்லாம இருக்கிறது உங்க ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு பேஸ்மெண்டே இல்லாம இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான். ஒரு ரிலேஷன்ஷிப்ல எப்போ ஒருத்தர் மேல ட்ரஸ்ட் இல்லாம போகுதோ அங்கேயே அந்த ரிலேஷன்ஷிப் முறிய ஆரம்பிக்குது அப்படின்னு தான் அர்த்தம். இப்படியே இது கண்டினியூ ஆச்சுன்னா நீங்க நிச்சயமா உங்களை இழந்துருவீங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல சொன்ன இந்த 10 விஷயங்கள்ல 1-2 இருந்தா மட்டும் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னு சொல்ல முடியாது. எல்லா ரிலேஷன்ஷிப்லயுமே ப்ராப்ளம்ஸ் இருக்கும், சண்டைகள் இருக்கும், கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஆனா இந்த சைன்ல நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நடக்குது, நீங்க ஹாப்பியாவே இல்ல, நீங்க முன்னாடி இருந்த கான்பிடன்ஸை இப்போ இழந்துட்டீங்க, உங்க மன நிம்மதி போயிடுச்சு அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் ஆழமா யோசிச்சுதான் நீங்க முடிவு பண்ண வேண்டும். ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உண்மையான காதல் உங்களை கஷ்டப்படுத்தாது, அது உங்களை சந்தோஷமா வச்சுக்கும். உங்களை ரொம்ப சின்னதா தாழ்வு மனப்பான்மையா ஆக்காது, அது உங்களோட கான்பிடன்ஸை அதிகமாக்கி உங்களையே ரொம்ப பெருசா ஆக்கும். உங்க வாழ்க்கையில பயத்தை அதிகமாக்காது, நிம்மதியை தான் அதிகமாக்கும். இந்த வீடியோல சொன்ன இந்த 10 சைன்ல எத்தனை சைன் உங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. மேலும் ரிலேஷன்ஷிப், லவ் சைக்காலஜி, டேட்டிங் பற்றிய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோல மீண்டும் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நீங்க ஒருவேளை டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னுடைய ஒரு பர்சனல் அட்வைஸா அதுல இருந்து வெளியில வர ட்ரை பண்ணுங்க. உலகத்துல உங்களுக்கு ஏத்த ஒரு அழகான வாழ்க்கை நிச்சயமா உங்களை தேடி வரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். Until then, stay connected with Stay Hungry. நன்றி நண்பர்களே.